பார்ந்த மகன், இவரை நினைத்து நான் பூரிப்பு அடைகிறேன் என்று சொல்லுவார். அப்பொழுது தூய ஆவி அவர் மீது நிழலிடுவார். இயேசு கிறிஸ்து தண்ணீரிலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டிருப்பார். இப்படி ஆழ்தன்மையிலே மூவராக இருந்தாலும் இறைத்தன்மையிலே ஒருவராக இருக்கிறார்கள். எப்படி இறைத்தன்மையிலே ஒருவராக இருக்கிறார் என்றால், இன்றைய யோவான் நற்செய்தியை நாம் படிப்பது போல கேட்பது போல, ஆண்டவர் அன்பாக இருக்கிறார், தந்தை அன்பாக இருக்கிறார். அப்படி என்றால் தந்தை அன்பை கொடுப்பவர், தந்தை அன்பை கொடுப்பவர், இயேசு கிறிஸ்துவே அந்த அன்பை பெறுகிறவர். அப்படி தூய ஆவியானவர் யார்? அவர்தான் அந்த அன்பு. இன்றைய முதல் வாசகத்திலே நீதிமொழி புத்தகத்திலே நாம் வாசிக்கப்படுவது போல, இறைவனுடைய ஞானம் கூறுவது இதுதான்: உலகினுடைய முன்னே நான் இருந்தேன், உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பதாகவே நான் இருந்தேன், துகள்கள் படைக்கப்படுவதற்கு முன்பதாகவே நான் இருந்தேன், கடல்கள் படைக்கப்படுவதற்கு முன்பே அதனுடைய அடிவாரத்திலே நான் இருந்தேன், நான் முன்னே பிறந்து விட்டேன். இறைவனுடைய ஞானம் கூறுவது. ஏனென்றால் ஞானம் என்பது இறைவன். அந்த இறைவன் எல்லா இடங்களிலும் இருக்கிறான். அந்த இறைவன் நமக்கு ஆசிரி வழங்க காத்து கொண்டிருக்கிறார். அதான் நாம் திருப்பாடலிலே வாசிப்போம். ஆண்டவரிடம் நாம் கொள்ளுகின்ற அச்சமே ஞானத்தினுடைய பிறப்பிடம், ஞானத்தினுடைய துவக்கமே அதுதான். இந்த அச்சம் மட்டும் இல்லை என்றால் ஆண்டவரை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நம்மை பாவத்திடமிருந்தும் சாவிடமிருந்தும் அவர் நம்மை மீட்டு கொடுப்பதற்காக தந்தை வழியாக நமக்கு அனுப்பப்பட்டவர். பழைய ஏற்பாட்டுகளிலே நாம் படிப்போம் என்றால், ஆரம்ப காலகட்டத்திலே மனிதன் கடவுளோடு ஒப்புரவாக இருந்தான். ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் படைத்த பொழுது அவர்கள் கடவுளோடு ஒப்புரவாக இருந்தார்கள், கடவுளோடு நேரடி தொடர்பில் இருந்தார்கள். அங்கே அவர்கள் பாம்பினுடைய மாய கவர்ச்சியாலும் மாய சூழ்ச்சியாலும் தன்னலத்தாலும் தான் என்கின்ற அகந்தையாலும் ஆண்டவரிடமிருந்து விலகி சென்று விட்டார்கள். ஆண்டவருடைய ஆசிரை இழந்து விட்டார்கள். சிங்காரவனம் அவர்களிடமிருந்து பிடுங்கப்பட்டது. அவர்களுக்கு பிறந்த குழந்தை காயின், ஆபேல். மீண்டுமாக சாத்தானுடைய சூழ்ச்சி. அங்கே பொறாமை என்கின்ற ஒன்றின் வழியாக ஆபேல் கொல்லப்படுகிறான். அதன் வழியாக நிலம் சதிக்கப்படுகிறது காயினுக்கு. இப்படி தான் அன்பு செய்த மனிதன், தான் விரும்பிய மனிதன், தான் ஆசையாய் படைத்த மனிதன் இப்படி தன்னை விட்டு விலகி செல்கிறானே என்று கடவுள் ஆதங்கப்படுகிறார், வேதனைப்படுகிறார், வருத்தப்படுகிறார், உலகத்தை அழிக்கிறார், நோவாவின் மூலம் மீண்டும் கட்டமைக்கிறார். அந்த உலகத்தின் மீது ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறார்: இனி நான் இந்த உலகத்தை நீரினால் அழிக்க மாட்டேன் என்று வாக்குறுதி விடுகிறார். ஏனென்றால் மக்கள் மீது அவர் கொண்டிருந்த அன்பு. ஏனென்றால் தந்தை, மகன், தூய ஆவி மூவரும் மூன்று ஆட்களாக இருந்தாலும் இறை தன்மையில் ஒருவராகவே இருந்தார்கள். இந்த மூவரும் எதற்காக மூவராக நமக்கு காட்டப்படுகிறார்கள் என்றால், சமத்துவம், அவர்களில் விளங்கிய